வணக்கம் நண்பர்களே, காத்திரைவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு புத்திக்கு உரைக்கிறது மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா? எதுக்காக இப்படி தாலியை மாலைக்குள்ளே மறைச்சி வச்சு வந்து மாலை போடணுன்னு தாலி விழ மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க? நான் பார்த்த உடனே அந்த தாலியை தூக்கி எரிஞ்சிட்டேன். நான் அப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு, எந்த பொண்ணுங்க கழுத்துலையும் அவங்களுக்கு தெரியாமல் வந்து தாலியை கெட்டக்கூடாது, அது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதி கேட்குறாங்க, இந்த பாருங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு, சரி நான் லவ் பண்ணதாட்டு இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அப்படி இருக்க நேரம் நீங்கள் என்ன லவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் உள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் உள் மனசுக்கு இவர் லவ் பண்ணாருன்னு தானே தோணுது, அப்போனா உண்மையாட்டி இவர் என்ன லவ் பண்ணுறாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவர் லவ் பண்ணாரோ இல்லையோ, நான் இவரை லவ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி மனசில் நம்ம கார்த்திகே மேலே ஒரு காதல் வந்து வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். மருத்துவ அடித்து இப்படி உட்கார வச்சது இந்த கார்த்தி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி, சூரியகலா, சந்திரகலா இவங்களுக்கெல்லாம் கடுமையான கோபம். இவனை இருக்க வச்சுட்டு அவன் ரேவதி கழுத்தில் மாலையை போட்டுட்டான். ஆனால் மாலை மட்டும் விழுந்து தாலியை காணலையா அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் நெத்தியடி கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. இந்த பாருங்க, முட்டாள்தனமான இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாருங்க. மாலையில் எதுக்காக நீங்கள் தாலியை மறைச்சி வச்சுருந்தீங்க? அதை வந்து அந்த எந்த பொண்ணுக்கு கழுத்துலையும் அந்த தாலியை வந்து தெரிஞ்சுதான் கெட்டணுமே தவிர இப்படி கள்ளத்தனமாக அதுக்குன்னு ஒரு புனித மதிப்பு இருக்குது, அதை கெடுக்கிற மாதிரி இப்படிப்பட்ட வேலையை கீழ்த்தனமாக செய்யாருங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கே வந்து புத்திமதி சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடை பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு வந்து என்ன இவர் லவ் பண்ணாருன்னு தோணுது அப்படின்னு வந்து கார்த்திகை மாதிரி மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்து வருது. அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரூபாயை கொஞ்சம் கொடுத்து, இந்த பாருங்கள் நீங்கள் என்ன லவ் பண்ணது மாதிரி நடிங்க அப்படின்னு வந்து பாண்டினி ஒருத்தர் வந்து அந்த இடத்த ரேவதியை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் நம்ம கார்த்தி வந்து நீங்களே நடிக்க வச்ச நபர் அப்படின்னு வந்து ரேவதியை பார்த்து கரெக்டாக வந்து தூக்கிறாங்க. என்னங்க நீங்கள் தான் ஆள் வச்சு இப்படி நடிக்க வச்சிங்களா? நான் வந்து சுற்றி மறைச்சி கேட்கல, நீங்கள் வந்து என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க. என்னங்க இப்படி ஒரு கொஸ்டினை போட்டிங்க, இது உங்கள் உள் மனசுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும், என்ன என்னோட மனசுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, நான் எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிட்டு அப்படி இருக்கிற நேரம் வேறு யாரையும் வந்து நான் மனசார கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு, இவர் என் மனசு உள் மனசுக்கு தெரியும்னு சொன்னால் என் உள் மனசுக்குள்ளே இவர் என்ன லவ் பண்ணதாக தானே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லினா, அப்போ ஒரிஜினலாட்டே இவர் என்ன லவ் பண்ணாரா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. இவர் லவ் பண்ணலையோ என்னதோ தெரியாது, ஆனால் இவரை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதிக்கு மனசில் வந்து கார்த்தியை காதலிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.